ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரிக்கு போகும்போது என்னென்ன பொருட்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ முழுவதையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நான் இப்படி ஒரு கூடை எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொடுத்தாங்க. இதில் சில பொருட்கள்லாம் வச்சு கொடுத்தாங்க. அதனால் இந்த கூடையே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதவே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூடையை நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறதுக்கு டவல். இந்த டவல் வந்து காட்டனில் தான் வாங்கினேன். அங்கே போனால் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டனில் தான் வாங்கினேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் காட்டனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் இரிட்டேஷன் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்படி சின்ன சின்ன டவல் வாங்கிக்கிட்டேன். இந்த டவல் மாதிரி ஒரு 4 டவல் வாங்கி வச்சுக்கிட்டேன். எதுக்குன்னா பாப்பாவுக்கு நம்ம இடுப்பில் கட்டி விடுறதுக்கு, யூரின் போனால் மோஷன் போனால் ஒவ்வொரு டைம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி டவல் வாங்கிக்கிட்டேன். இப்போ எல்லாருமே பேம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, தப்பு இல்லை. ஆனால் நம்ம பேக்கப்புக்கு இப்படி 4-5 டவல் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு சின்ன கர்ச்சீப். இந்த கர்ச்சீப் எதுக்குன்னா பாப்பா பால் குடித்ததுக்கப்புறம் வாயை துடைக்கிறதுக்காக இப்படி ஒரு சின்ன கர்ச்சீப் வாங்கி வச்சுக்கிட்டேன். இதுவுமே கிளாத் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, அதனால் வாங்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இது யூரின் ஷீட்டு. யூரின் ஷீட்டு வந்து யூரின் ஷீட்டை கீழே விரித்து விட்டு மேலே பாப்பா படுக்க வைக்கிறது. பாப்பாவுக்கு வேகமாக சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த யூரின் ஷீட்டு வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கிளாத். இந்த கிளாத்தில் இந்த பொம்மையை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பாப்பாவை நம்ம தூக்கிட்டு போகிறதுக்காக, பாப்பா தலையில் இப்படி மாட்டி விட்டு பாப்பாவை ஈஸியாக ஹோல்ட் பண்ணி தூக்குறதுக்காக இப்படி ஒரு டவல் வாங்கிக்கிட்டேன். இந்த டவலோட கிளாத்துமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களை பார்த்தாலே தெரியும். இந்த கிளாத்துமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதனால் இப்படி ஒரு பெரிய டவல் வாங்கிக்கிட்டேன். இது நல்லா பெருசாகவே நல்லா அழகாகவும் இருந்துச்சு. அதனால் இப்படி டவல் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டவல் வாங்கிக்கிட்டேன். இதுவுமே காட்டன் மெட்டீரியல் தான். அதனால் பாப்பாவுக்கு இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவல் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நைட்டி ஜிப் டைப்பில் வாங்கிக்கோங்க. ஜிப் டைப்பில் இருந்தால் உங்களுக்கு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டார்க் கலரில் வாங்கிக்கோங்க. டார்க் கலரில் வாங்கினீங்கன்னா ஸ்டெயின் பட்டால் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். அதனால் டார்க் கலரில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு டவல் தான், பாப்பாவை தூக்கிட்டு போகிறதுக்காக. இது பாப்பா தலையில் மாட்டி ஈஸியாக தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் பிடிச்சிருந்தனால இந்த கலர்லேயும் பாப்பாவுக்கு டவல் வாங்கிக்கிட்டேன். இது பாப்பாவுக்கு போடுற ட்ரெஸ்ஸு. முடிஞ்ச அளவுக்கு இப்படி பட்டன் டைப்பில் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். பாப்பாவுக்கு நம்ம மாட்டி அவுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி கிடைக்கலாட்டி இப்போ டைப்பில் வாங்கிக்கோங்க. ரோப் டைப்னால் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக கயிறை கட்டிட்டு நம்ம பாப்பாவுக்கு ட்ரெஸ் மாற்றும் போது இந்த கயிறை மட்டும் அவுத்து விட்டு ஈஸியாக மாற்றலாம். பாப்பாவும் கொஞ்சம் அழுகாமல் இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்படி கயர் டைப்பில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி பட்டன் டைப்பில் வாங்கிக்கோங்க. என்னுடைய பொண்ணுக்கு இப்படி ஒரு சின்ன ஃப்ராக் வாங்கினேன். இதை பார்த்தோன்னே குட்டியாக அழகாக கலரும் அழகாக இருந்துச்சா, அதனால் இப்படி ஒரு ஃப்ராக் வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃப்ராகு. அப்புறம் பாப்பாவுக்கு போட்டு விடுறதுக்காக சின்ன சாக்ஸ் வாங்கினேன். இதுவும் நல்லா இருந்துச்சு, இந்த மெட்டீரியலும் நல்லா இருந்துச்சு, அதனால் சாக்ஸ் வாங்கினேன். அப்புறம் இது கொஞ்சம் நல்ல பெரிய டவல். இந்த டவல் வந்து எதுக்குன்னா இந்த டவல் விரித்து மேலே பாப்பாவை படுக்க வைக்கிறதுக்கு. இந்த கிளாத்தும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மேலே நீங்கள் பாப்பாவை படுக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தூங்குன்னு சொல்லிட்டு இதுவுமே நல்லா பெருசாக இருந்துச்சு. அதனால் இப்படி ஒரு டவல் பாப்பாவுக்கு வாங்கிக்கிட்டேன். இப்படி ஒரு கெட்டில் கொண்டு போனேன். கெட்டில் வந்து டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டராக குடிக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட்டில் எடுத்துகிட்டு போனேன். ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு தேவைப்படும் போது தண்ணி சூடு பண்ணி குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கெட்டில் எடுத்துகிட்டு போனேன். வந்துருச்சு. இன்னும் 1 or 2 days தான் இருக்குன்னா மறக்காமல் உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து உங்கள் டெலிவரி பேக்கில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டில் இருந்து கடைசி 8 month வரைக்கும் நீங்கள் எடுத்த எல்லா ரிப்போர்ட்டையுமே மறக்காமல் எடுத்து டெலிவரி பேக்கில் வச்சுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் யூஸுக்கு தேவைப்படுற பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, பிளேட்டு, டம்ளர், ஃப்ளாஸ்க்கு இதெல்லாம் எடுத்து மறக்காமல் உங்களுடைய டெலிவரி பேக்கில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுற ரெகுலர் பேட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பேக்கப்புக்கு தான். ஏன்னா இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலுமே ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே பேடு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் உங்கள் பேக்கப்புக்காக நீங்கள் ஒரு பேட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்முடைய செர்பா மீரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.